அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரை எப்படி அமைய போகிறது, இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சந்திர பயிற்சி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான நேரமாக ஏப்ரல் 5லிருந்து 11ஆம் தேதி வரை மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்களை உறுதியாகவே தகர்த்தெறிந்து நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தின் இறுதி தருவாயில் இருக்கிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு பாகியஸ்தானம் ஆகிய 9ல் நுழைவதோடு மட்டுமல்லாது அங்கு உச்சம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான சூரியனின் உச்சம் அதிரடியான மாற்றத்தை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வலம் வருவதால் உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளில் இருந்து வந்த சிரமங்கள் கட்டுக்குள் வரும். விரய செலவுகள் என்று அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் வலம் வந்த நிலையில் ஏற்பட்டவை உறுதியாக கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் முழுமையாக அஷ்டமத்தை விட்டு இந்த வாரத்தில் விலகவில்லை சூரியன். எனவே நிச்சயமாக நீங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த தருணத்தில் வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பதன் மூலம் உடல் நலத்தை பேணி காப்பதன் மூலமாக பல்வேறு வகையான பணிகளை உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செயல்படுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரிய தடை, சிரமம் என்று இருந்தாலும் அந்த தடைகள் உறுதியாகவே விலகும். ஏனென்றால் இந்த வேளையில் விரயத்தில் வலம் வரக்கூடிய சந்திரன் ஜென்மம் 2, 3 என பல இடங்களில் மாறி வலம் வர போகிறாருங்க. சந்திரனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் கர்மஸ்தானத்தில் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறார். இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தில் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக நீங்கும். ஒற்றுமை பாதித்து வந்த சூழலில் ஒற்றுமை பலப்படுவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்க போகிறது. புதிய கடன்களை ஏற்பதோடு அவற்றை எப்படி முதலீடாகவும் திறன்பட நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவது என்பதை நன்கு அறிந்து செயல்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் மிக விரைவில் நுழைய போகிறார் குரு. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நிச்சயம் கைகூடுங்க. திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்து சனி தடையை ஏற்படுத்தினாலும் கூட ஆக்கிய பஞ்சாகமத்தின்படி 7ல் தான் அமர்ந்திருக்கிறார், ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே சனி இரட்டை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான பாதிப்பு நிச்சயமாக இல்லை. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்களை உறுதியாகவே
சிம்ம ராசிக்காரர்கள் தவிர்க்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். மோட்சக்காரகரான கேதுவும் குடும்பஸ்தானத்தில் இறுதி தருவாயில் வலம் வருவதால் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் உறுதியாகவே தவிர்ப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் எவ்வித காரிய தடையும் சிரமமுமின்றி உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமான ராகு கேது இறுதி தருவாயில் இருப்பதால் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகும். அஷ்டமஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வருவதால் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாறுதலை நிச்சயமாக ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில். மேலும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. 7ஆம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைகிறார். செவ்வாய் பெரும்பாலும் லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை அற்புதமாக இந்த வாரத்தில் கொடுக்க போகிறார். விரயத்தில் நுழைந்தாலும் கூட சுப விரயங்களாகவும் நீண்ட நாட்களாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வீடு வாகனம் வீட்டு மனை போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் தடையை அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அந்த தடைகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்க முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதோடு அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு அதிகரிப்பதோடு கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றம் சிறப்பாக உண்டு என்பதை மங்களக்காரகன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்றிருக்கிறார் அஷ்டமத்தில். அதே சமயம் வக்ரகதியில் வலம் வருகிறார். எனவே சுக்கிரனின் அமைப்பால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாத வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. உறுதியாகவே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை உத்தியோகம் தொழில்துறை வியாபாரத்துறை அரசியல் சார்ந்த பணிகள் என அனைத்திலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் 10ஆம் தேதி முதல் அஷ்டமத்தில் நுழைகிறார். ஆனால் அதற்கு முன் சப்தமத்தில் தான் வலம் வருகிறார். எனவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் எளிதில் வெற்றி கிடைக்குங்க. கடினம் என்று நினைத்த சவால் நிறைந்த பணிகளை கூட அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை நன்கு உணர்ந்து செயல்படுவதற்கான ஆற்றலை புதன் அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பெருவாரியான கிரகநிலைகள் அஷ்டமத்தில் அமர்வதால் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.